நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இவன் ஒரு பாவி அல்ல, புத்தீனமாக செஞ்சிட்டான். நல்லது செய்யணும்னு நினச்சி அவர் இது ஆலோசனை இல்லாமல் செஞ்சிட்டான். ஒன்று பேசி ரெண்டாகி, ரெண்டு பேசி நாலாகி, நாலு பேசி எட்டாகி. அது நாங்கள் மேத்ஸில் சொல்லுவோம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு புலவனை ஒரு ராஜா கனப்படுத்த விரும்பினார். அப்போ அந்த புலவனை கூப்பிட்டு கேட்டார், அவனுக்கு என்ன செய்யணும், நான் கனப்படுத்தணும், என்ன செய்யணும்னு கேட்டார். ஒன்றும் வேண்டாம் ராஜா. இல்லை நீ என்னுடைய ஆஸ்தியில் பாதி கேட்டால் கூட நான் கொடுப்பேன் அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். இல்லைப்பா நீ கேளு, எவ்வளோ பொண்ணு வேணும், என்ன கேளுப்பா அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய செஸ் போர்டு, ஒரு பெரிய செஸ் போர்டு 8 கட்டம் இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு தங்க காசு, அடுத்த கட்டத்தில் அதே மாதிரி 2 மடங்கு தங்க காசு. அப்படி கொஞ்சம் தங்க காசு கொடுங்க போதும். என்ன நீ கேவலப்படுத்திட்ட, இவ்வளோதானா? ஒன்று சேவகரை கூப்பிட்டாரு, நம்ம களஞ்சியத்துலேருந்து தங்க காசெல்லாம் கொண்டு வாங்கன்னாரு. முதல் கட்டத்தில் 1 வச்சாங்க, அடுத்த கட்டத்தில் 2, அதுக்கு அடுத்த கட்டத்தில் 4, அதுக்கு அடுத்த கட்டத்தில் 8, 16, 32, 64 போகுது, 128, 256 போகுது. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்தில் களஞ்சியமே காலி ஆயிடுச்சு. அதான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். பாதி செஸ் போர்டு நிரம்பல, ராஜாவுடைய களஞ்சியம் காலி. அதே மாதிரி தான் சின்ன காரியம் 1 2 ஆகி, 2 4 ஆகி, 4 8 ஆகி, 8 16 ஆகி, இன்றைக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலை வந்துருச்சு. பிரியமலை ஊதி பெருசாக்கி, எண்ணெய் ஊற்றி, நெய் ஊற்றி, அப்புறம் பெட்ரோல் ஊற்றி, ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையே. மதியணும். இன்றைக்கு புண் அழுகி நாற்றம் எடுக்குது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுங்க, அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. அது சின்னதில் ஒரு தையல் போட்டால் இன்றைக்கி 9 தையல் போட வேண்டாம். இன்றைக்கி 9 தையல் போட்டாலும் முடியாது, கிழிஞ்சதுன்னு ஆயிடுச்சு. என்ன நடந்தது? மதியணும் ஃபூலிஷ்னஸ். இன்றைக்கி அதனால் எனக்கு என்ன பண்ணலாம், கர்த்தட்ட அழுத ஜபிப்பேன், ஆண்டவரே என் மதியனத்தை எனக்கு மானியம். நான் ஃபூலிஷாக பேசிட்டேன் ஆண்டவரே, ஃபூலிஷாக டிசைட் பண்ணிட்டேன், ஃபூலிஷாக செய்துட்டேன், என் ஃபூலிஷ்னஸ் எனக்கு மானியம். கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.